ஏ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைப் வித் பிரியோ. இன்றைக்கி என்ன வீடியோனா, தீமிதி கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பொங்கல் வைக்கலாம், ஆடி மாதம் 4வது வாரம் வைப்போம் எப்போவுமே. சரி வைக்கலான்ட்டு அம்மாவை கூப்பிட்டு வந்தேன். அம்மா பாட்டி எல்லோரும் வந்திருந்தோம். இது பாருங்கள், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பம்பு இதோட அடி பம்பில் அடிச்சிட்டு இருந்தேன். நான் சின்ன வயசுலாம் வரும்போது இங்கே கிணறு இருந்துச்சு, கிணறுலேருந்து தான் தண்ணி எடுக்கணும். இப்போல்லாம் அடி பம்ப் வச்சுருக்காங்க. இந்த 4 இயர்ஸாக இங்கே வந்து தீ மிதிக்கிற விழா நடக்கலை. அம்மா வந்து குண்டானுக்கெல்லாம் கழுவி எல்லாமே இது பண்ணிட்டாங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அடுப்புக்கு வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து குங்குமம் மஞ்சள் எல்லாமே வைக்கிறாங்க பாருங்கள். ஒன்று ஒன்றா அழகாக பண்ணுவாங்க அம்மா. நாங்கள் அப்போல்லாம் என்னை தூக்கிட்டு இந்த ஊரில் வந்து லேடிஸ் மட்டும் மிதிக்கக்கூடாது, தீ மிதிக்கிறது. அது ஒரு ஐதீகமாக இங்கே. எனக்கு தெரிஞ்சு என்னை வந்து அப்பா வந்து மேலே, அதாவது தோள் மேலே தூக்கிட்டு நடந்துட்டு போனார். இதுவுக்கு தீ மிதிக்கிறதுக்கு இட்டு போனாங்க. அது ஒரு வருஷம். இது பாருங்கள், அதோடைய சூளம் எப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடி வந்து அந்த பலிப்பீடம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. சாமி கோவில் வந்து மூடி தான் இருக்குது. இதுதான் அப்படி இருக்குது. ஏன்னு தெரியுமா? அது இந்த திருவிழா நடக்காதனால அப்படி வச்சுருக்காங்க. உள்ளே பாருங்கள், அம்மன் இப்படி தான் இருப்பாங்க, மேலேயும் கீழேயும். சூப்பராக இருக்காங்க பாருங்கள் அம்மன். பெரியபாளையத்து அம்மன் மாதிரியே தான் இருப்பாங்க பார்க்க. இன்னும் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மூடி இருந்துச்சு, திறந்து வச்சுருந்தாங்களேன்னு சந்தோஷப்பட்ட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே திருவிழா நடக்கும்போது இது பாருங்கள், எல்லா வாகனமும் வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு 4 இயர்ஸ் பேக் தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அது பாருங்கள், அந்த இது கூட இருக்குது. அம்மா அதுக்காட்டியும் அடுப்பை பண்ணிட்டாங்க. இங்கே அம்மாவுக்கு பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் தீ மிதிப்பாங்க. ஏறி போய் அந்த சைடு இறங்குவாங்க. அப்போல்லாம் சின்னதாக இருந்துச்சு, இப்போ மேடை மாதிரி கட்டிருந்தாங்க. இந்த 4 இயர்ஸாக நடக்காதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைட்லலாம் கோழிலாம் உக்காந்துட்டு இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய மெமரிஸ் இங்கே இருக்குது. அப்பாலாம் இங்கே தான் நைட்டில் தங்குவாங்க, காப்பு கட்டிட்டா 3 டேஸு. சாப்பாடெல்லாம் அம்மா கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை பற்றியெல்லாம், இங்கே எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்ட்டு. நான் ஒரே ஆடி மாதம் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு வீடியோ எல்லாமே. நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம், எல்லாம் வெளியில் போகிற விலாக்ஸ் வரும். இது அதுக்கு மேலே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தால் இவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் பிளாஸ்டிக் நிறைய பசங்க போட்டிருந்தாங்க. பால் விளையாடி அந்த பக்கம் விழுந்துருச்சுன்னு ஒரு பையன் போய் எடுக்கிறான் பாருங்கள். பால்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்காட்டியும் அம்மா பொங்கல்லாம் வச்சுட்டாங்க. சரி வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம், ஐயர் வரவே இல்லை. சரி நாம்ளே உடச்சி படைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோங்க அம்மா. அவ்வளோதான், இதை முடிச்சுட்டாங்களா, கோவில் சுற்றலான்ட்டு பின்னாடி பக்கம் போனால் இங்கே ஒரு அம்மன் இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அந்த அம்மன் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அழகாக சின்னதாக இருப்பாங்க அம்மன், மூஞ்சி நல்லா தெரியும் பாருங்கள். அதுக்கப்புறம் கோவில் சுற்றி 5 சாமி வச்சுருந்தாங்க. பிள்ளையார்லாம் நான் கவர் பண்ணல. அந்த பக்கம் இருக்கார் பிள்ளையார், பிரம்மா, வைஷ்ணவி எல்லோரும் இருக்காங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இங்கே திருவிழா நடந்துச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ என்னென்னா யாரும் இல்லாமல் அப்படி கிடக்கு. பிரம்மி அந்த மாதிரி ஒரு சாமியும் அழகழகாக இருந்துச்சு. இங்கே இருக்க பசங்க வந்து என்னைய வீடியோ எடுக்கிறீங்களா அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எடுத்தோம். பார்த்துட்டு ஐயோ போங்கக்கா, எங்களை வேறு எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.